குபேரஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஆடி போய் ஆவணி வந்தால் நன்மைகள் தேடி வரும் என்பார்கள். அதற்கேற்ப இந்த 2026 ஆவணி மாதத்தில் நவகிரகங்களின் அரசரான சூரிய பகவான் தனது சொந்த வீடான சிம்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று அமர்கிறார். அவரோடு புத்தி காரகன் புதனும் இணைவதால் விண்வெளியில் சக்தி வாய்ந்த புதாதித்ய ராஜயோகம் உருவாகிறது. இந்த உன்னதமான கிரக சேர்க்கை வில்லேந்திய தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரமாண்ட திருப்பங்களை ஏற்படுத்த போகிறது? தொழில், பொருளாதாரம், கல்வி, பெண்கள் என அனைத்து துறைகளிலும் உங்களுக்கு காத்திருக்கும் ராஜயோக பலன்கள் என்னென்ன, நீங்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் மிக விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கும் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். இந்த ஆவணி மாதத்தில் தனுசு ராசிக்கு கிரகங்களின் சஞ்சாரம் மிகவும் சாதகமான அமைப்பில் உள்ளது. உங்கள் ராசி நாதனான குரு பகவான் உங்களது 8ஆம் வீட்டில் உச்ச பலம் பெற்று அமர்ந்து உங்களது தனஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் அயன சயனஸ்தானங்களை பார்க்கிறார். மிக முக்கியமாக இந்த மாதத்தின் நாயகர்களான சூரியனும் புதனும் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் ஒன்றாக இணைகிறார்கள். 9ஆம் இடம் என்பது தந்தை, பூர்வீகம், அதிர்ஷ்டம் மற்றும் ஆன்மீகத்தை குறிக்கும் இடமாகும். பாக்கியஸ்தானத்திலேயே பாக்கியாதிபதியான சூரியன் புதனுடன் இணைந்து புதாதித்ய யோகத்தை உருவாக்குவதால் உங்களை இதுவரை பிடித்திருந்த துரதிர்ஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் பலமாக வீசத் தொடங்கும் காலம் இது. தொழில் மற்றும் வேலை வாய்ப்பை பொறுத்தவரை தனுசு ராசியினருக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு பொற்காலமாக அமைய போகிறது. பாக்கியஸ்தானத்து புதாதித்ய யோகம் உங்கள் உத்தியோகத்தில் புதிய அதிகாரங்களையும் பதவிகளையும் தேடித்தரும். வேலையில் நீண்ட நாட்களாக இருந்த மந்தநிலை, மறைமுக எதிர்ப்புகள் மற்றும் மேலதிகாரிகளின் கெடுபிடிகள் முற்றிலும் நீங்கும். புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு தகுதிக்கேற்ற நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை அமையும். கூட்டு தொழில் செய்பவர்கள் மற்றும் சொந்த வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். அரசாங்க ஒப்பந்தங்கள் அல்லது அரசு வழி ஆதாயங்களை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல சுப செய்தி வந்து சேரும். பொருளாதார ரீதியாக இந்த புதாதித்ய யோகம் உங்களுக்கு பணப்புழக்கத்தை அதிகரிக்கச் செய்யும். 9ஆம் இடத்து சேர்க்கையால் முடங்கி கிடந்த பூர்வீக சொத்துக்கள் மூலம் எதிர்பார்த்திராத லாபம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பழைய கடன்கள் அல்லது பாக்கிகள் வசூலாகும். புதிய தொழில் முதலீடுகளுக்கு தேவையான நிதியுதவிகள் தடையின்றி கைக்கு வரும். எனினும் உங்களது விரயஸ்தானங்கள் மற்றும் குடும்பஸ்தான கிரக நிலைகளை கருத்தில் கொண்டு ஆடம்பர செலவுகளையும் தேவையற்ற கடன்கள் வாங்குவதையும் தவிர்ப்பது நல்லது. சேமிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் இந்த மாதத்தில் உங்களால் ஒரு நல்ல தொகையை சேமிக்க முடியும். மாணவிகளுக்கு இந்த ஆவணி மாதம் அசாத்தியமான அறிவு வளர்ச்சியையும் ஞாபக சக்தியையும் தரும் மாதமாக இருக்கும். புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்வதால் கல்வியில் இருந்த கவனச்சிதறல்கள் மறைந்து படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். குறிப்பாக உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல முயலும் தனுசு ராசி மாணவர்களுக்கு விசா மற்றும் கல்வி உதவித்தொகை போன்ற விஷயங்கள் மிக எளிதாக கைகூடும். போட்டித் தேர்வுகள் மற்றும் அரசு தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு இந்த புதாதித்ய யோகம் உங்களது புத்தி கூர்மையை அதிகரித்து தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களுடன் வெற்றி பெற வழிவகுக்கும். தனுசு ராசி பெண்களுக்கு இந்த மாதம் குடும்பத்திலும் சமூகத்திலும் மதிப்பும் மரியாதையும் உயரும் மாதமாக அமையும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் நிர்வாக திறமை பாராட்டப்பட்டு புதிய பொறுப்புகள் அல்லது ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் கணவன் மற்றும் பிள்ளைகளின் பேராதரவு கிடைக்கும். நீண்ட நாட்களாக தள்ளி போன சுபகாரிய பேச்சுகள், திருமண முயற்சிகள் இந்த மாதத்தில் சுமூகமாக முடிவடையும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சோர்வு நீங்கி சுறுசுறுப்பு கூடும். ஆன்மீக பயணங்கள் மற்றும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரும் பாக்கியம் கிட்டும். இந்த புதாதித்ய யோகத்தின் முழுமையான குபேர பலன்களையும் நீங்கள் பெற இந்த ஆவணி மாதத்தில் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள். ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து சூரிய பகவானுக்கு தண்ணீர் அஞ்சலி செலுத்தி ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் கேட்பது அல்லது படிப்பது உங்கள் பிதுர் தோஷங்களை நீக்கி அரசாங்க பலன்களை தரும். புதன்கிழமைகளில் அருகிலுள்ள பெருமாள் கோவில் அல்லது விநாயகர் கோவிலுக்கு சென்று பச்சைப்பயிறு சுண்டல் நைவேத்தியம் செய்து ஏழைகளுக்கு தானமாக வழங்குவது உங்களது புதன் கிரகத்தின் பலத்தை கூட்டி தொழிலில் மகா லாபத்தை தரும். சுருக்கமாக சொன்னால் இந்த ஆவணி மாத புதாதித்ய யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய விடியலையும் குபேர யோகத்தையும் அள்ளித்தர காத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை உணர்ந்து திட்டமிட்டு செயல்பட்டு வாழ்வில் வெற்றி பெறுங்கள். தனுசு ராசியில் பிறந்த உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை உடனே ஷேர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஆன்மீகம் மற்றும் துல்லியமான ஜோதிட கணிப்புகளுக்கு மறக்காம நம்ம குபேர ஜோதிடம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.